இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங் தனது ஆல் டைம் பிளேயிங் 11 அணியை தேர்வு செய்துள்ளார். இந்திய அணியின் மூத்த வீரரான யுவராஜ் சிங் சமீபத்தில் உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ் தொடரில் இந்திய சாம்பியன்ஸ் அணியை கேப்டனாக வழிநடத்தி பட்டத்திற்கு அழைத்து சென்றார். சனிக்கிழமை பர்மிங்காமில் நடந்த இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியை எதிர்கொண்ட இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியனானது. இதற்கிடையில் பேட்டியொன்றில் பேசியிருக்கும் யுவராஜ் சிங் தன்னுடைய ஆல் டைம் சிறந்த 11 வீரர்கள் கொண்ட அணியை தேர்வு செய்துள்ளார். அதில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 2 பெயர்களும் இடம்பெற்ற போதிலும் MS தோனியை தனது அணியில் குறிப்பிடாதது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது. இந்திய அணியை 2 முறை தனியொரு ஆளாக கோப்பைக்கு அழைத்து சென்ற யுவராஜ் சிங் தன்னுடைய தொடக்க வீரர்களாக சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ரிக்கி பாண்டிங்கை தேர்வு செய்தார். 3வது மற்றும் 4வது வீரராக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இடம்பெற்றனர். 5வது வீரராக APD வில்லியர்ஸும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக கில்கிறிஸ்டையும் தேர்வு செய்தார். ஆண்ட்ரூ ஃபிளின்டாப் ஒருவர் மட்டுமே ஆல்ரவுண்டராக இடம் பிடித்தார். 4 பவுலர்களாக ஷேன் வார்னே, முத்தையா முரளிதரன், கிளென் மெக்ராத் மற்றும் வாசிம் அக்ரமை தன்னுடைய அணியில் சேர்த்துக் கொண்டார். இறுதியாக மாற்று வீரர் யாராவது இருப்பார்களா என்ற கேள்விக்கு 12வது வீரராக தன்னுடைய பெயரை கூறினார் யுவராஜ் சிங். தன்னுடைய பேட்டிங் பார்ட்னர் மற்றும் இந்திய அணியை 3 முறை கோப்பைக்கு வழிநடத்திய வெற்றி கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் பெயரை குறிப்பிடாதது ரசிகர்களிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது.